எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்துக்கு ஒன்று பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோவாக தான் இன்றைக்கி இருக்க போகுது. அது என்னென்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் சந்தை. நான் சந்தைக்கு போயிட்டு வந்திருக்கேன். சந்தைக்கு போன இடத்துல நான் என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கேன், என்னென்ன காய்கறி வந்து கம்மியாக விற்றுது, என்ன காய் வந்து அதிகமாக விற்றுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வரமிளகா வாங்கிட்டேங்க. நான் எதுக்கு எடுத்தாலும் வரமிளகா வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவேன். அதனால் இங்கே பாருங்கள், 1/4 கிலோ வரமிளகா வாங்கியிருக்கேங்க. இந்த 1/4 கிலோ மிளகாயோட விலை எவ்வளோன்னு, 1/4 கிலோ மிளகா வந்து 50 ரூபாங்க வரமிளகா. இது வந்து ரசத்துக்கு, நம்ம பொரியலுக்கு, இதுக்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? 50 100 வாங்கினா சீக்கிரம் தீர்ந்துருது. அதனால 1/4 கிலோ வாங்கி போட்டுக்கிட்டோன்னு வைங்களேன், ரொம்ப நாளைக்கு இருக்குங்கிறனால 1/4 கிலோ வரமிளகா வாங்கிக்கிட்டேங்க. அப்புறம் வந்து மளிகை ஜாமான் வந்து வாங்கியிருக்கேங்க. மளிகை ஜாமான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சுண்டல் வாங்கியிருக்கிறேன். சுண்டல் 2 பாக்கெட் எடுத்து போட்டேங்க. சுண்டல் வாங்கியிருக்கிறேன். இது வந்து சிகப்பு மொச்சை, கடுகு, பச்சைக்கடலைப்பருப்பு பொரியலுக்கு போடுறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகாத்தூள், சாம்பார் தூள், மல்லித்தூள், அப்புறம் சோப்பு, பாத்திரம் விளக்குற நார், டீத்தூள், சீரகம், பாருங்க இன்னொரு சோப்பு. இது வந்து மளிகை ஜாமானுங்க. தேவையான அளவு எனக்கு மளிகை ஜாமானம் வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து வாங்கியிருக்கேங்க. இந்த மாங்காய் வந்து பக்கத்தில் வாமா சவுண்டு கேட்கும். இந்த மாங்காய் வந்து நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, கிளிமூக்கு மாங்கான்னு தான் சொல்லுவோம். இப்போ எனக்கு காற்று அடிக்குது, பேசுகிறதே கேட்காது. இந்த மாங்காய் வந்து நாங்கள் கிளிமூக்கு மாங்கான்னு தான் சொல்லுவோம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்லாமைன்னு சொல்கிறாங்க. இந்த மாங்காய் இந்த பேர் கேட்குறதுக்கு எனக்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது. கல்லாமை மாங்காயா? ஆனால் இது வந்து கிலோ 50 ரூபான்னு சொல்லி 2 கிலோ வாங்கினீங்க. உங்களுக்கு வேணுமா? மாம்பழத்தில் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே நான் வாங்கியிருக்கேன் இந்த கல்லாமை மாங்காய். சரி, மாம்பழம் வாங்க சாப்பிட்லாம். இதில் 2 கிலோ, வந்து 2 கிலோ 100 ரூபான்னு வாங்கினேங்க. அப்புறம் வந்து சீப்பு 2 சீப்பு வாங்கினேங்க. இந்த சீப்பு வந்து ஒரு சீப்பு வந்து 10 ரூபா, 2 சீப்பு வந்து 20 ரூபாய்க்கு வாங்கினேன். உங்கள் ஊரில் இந்த சீப்பெல்லாம் என்ன விலைன்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போ வந்து காய்கறி வந்து பார்த்துடலாம். நம்ம பை வந்து வெயிட்டுங்க. கருவேப்பிலை தலையை பார்க்குறதே ஒரு அபூர்வமாக இருக்குங்க. இந்த கருவேப்பிலை தலை வந்து 10 ரூபாங்க. இந்த கருவேப்பிலை போட்டு சமைக்கலைன்னா அந்த சமையலே வந்து சரியில்லாமல் மாதிரி எனக்கு தோணும். அதனால் நான் 10 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேன். கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த தலை 10 ரூபா. இருந்தாலும் நல்லா இல்லை, ஒரே புழு தின தலையாக இருக்குது. வேறு வழி இல்லை, வாங்கியாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து தக்காளி கிலோ 40 ரூபான்னு வாங்கினேங்க. இப்போ வந்து இதில் 2.5 கிலோ வாங்கினேன் 50 ரூபாய்க்கு. பழம் வந்து நல்லா, தக்காளி வந்து நல்லா கெட்டியாக இருக்குது, வச்சு கலந்துக்கலாம். அல்ல சந்தைக்குள்ள போனதுமே கொத்தவரங்காய் வாங்கிக்கிட்டேங்க. கொத்தவரங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இந்த கொத்தவரங்காய் வந்து 1/2 கிலோ கொத்தவரங்காய் இருக்குங்க. 20 ரூபா தான் சொன்னாங்க. நான் ஒரு குழம்பு வச்சுக்கலாம், ஒரு பொரியல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொத்தவரங்காய் வந்து வாங்கிக்கிட்டேன். ஒரு கூறு வாங்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பாருங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வெண்டைக்காய் வந்து 1/2 கிலோ வாங்கினீங்க. 1/2 கிலோ வந்து 30 ரூபாய்க்கு வாங்கினேன் வெண்டைக்காய். பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து 2.5 கிலோ 50 ரூபான்னு வாங்கினீங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து 1 கிலோ 30 ரூபான்னு வாங்கினேங்க. சின்ன வெங்காயம் 1 கிலோ 30 ரூபான்னு வாங்கினேன். பச்சை மிளகா 10 ரூபாய்க்கு வாங்கினேங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, இதெல்லாம் நான் எடுத்து கவரில் போட்டு கட்டி வைக்கணுங்க. இல்லைன்னா எல்லாமே இந்த காத்தடி காலத்துக்கு எல்லா காய்கறியும் வீணாக போயிடும். அந்த சோளக்கருது இடமும். அப்புறம் சோளக்கருது வந்து எனக்கு என் வீட்டுக்காரருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோளக்கருது
ஒரு கருது எவ்வளோன்னு கேட்டேன், 10 ரூபா சொன்னாங்க. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், 2 கருது 15 ரூபான்னு தர்றீங்களான்னு சொல்லி கேட்டேன்னா, அவங்க சரி எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு 5 கருது வாங்கினேங்க. பாருங்கள், 5 சோளக்கருது வாங்கினேன், வேக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் பிஞ்சாக இருந்துச்சுன்னா இதை வந்து பாலும் காய்ச்சலாம், நல்லாயிருக்கும். அது காலையில் டீ குடிக்கிறோம்ல, அதுக்கு பதிலாக அந்த பால் காய்ச்சி குடிக்கலாம், சோளப்பால் காய்ச்சி குடிக்கலாம். ஆனால் இது விட்டி இருக்குது, பிஞ்சாக இருந்தால் தான் அப்படி பால் எடுத்து காய்ச்சணும். இப்போ பூண்டு வந்து ஏமா பூண்டு வந்து 300 ரூபா 400 ரூபாய்க்கு என்னைக்கு விற்க ஆரம்பிச்சதோ அன்னைக்கு பூண்டை மறந்த நான் தான். இன்றைக்கி வந்து 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்றுதுங்க. இப்போ வந்து நான் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். பாருங்கள், சூப்பரான பூண்டுங்க. 400 ரூபா 500 ரூபாய்க்கு விற்றப்போ கூட இந்த மாதிரி பூண்டு நான் பார்த்ததில்ல. இன்றைக்கி வந்து பூண்டு ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப நீட்டாக அழகாக அந்த மேலே உள்ள சருகெல்லாம் உரித்து ரொம்ப நீட்டாக எடுத்து வச்சுருக்காங்க. 1/2 கிலோ வாங்கிக்கிட்டேன், தேவைக்கு வாங்கிக்கலாங்க. அப்புறம் வந்து இந்த பூண்டு வாங்குறது ஒரு டெக்னிக்கல் எப்படி பார்த்தீங்கன்னா, பாருங்கள், பூண்டு எல்லாமே நல்ல நல்ல பூண்டு தான் இருந்துச்சு. பூண்டு கடைக்காரரை கூட எனக்கு சத்தம் போட்டார், பூண்டு கல்கண்டு மாதிரி இருக்குது, ஏமா இப்படி பூண்டை பொறுக்கி எடுத்து நீ என்னைக்குமா எடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா இந்த மாதிரி கட்டை இருக்குது பார்த்தீங்களா பூண்டில், இது வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சுங்க. நம்ம இது 1 கிலோ 1/2 கிலோ வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதோட வெயிட்டே வந்து நம்மளுக்கு அதிகமாக போயிடும். அதனால நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காம்பில்லாத பூண்டாக பார்த்து பறிக்கி எடுத்தேங்க. நீங்களும் அந்த மாதிரி வாங்குங்க. இந்த மாதிரி வாங்கினோம்னா நம்மளுக்கு வெயிட் அதிகமாகிடும். அவங்க வந்து திட்டுவாங்களோன்னு சொல்லிட்டு பயத்துலேயே கொஞ்சம் இதையும் கலந்து எடுத்துக்கிட்டேன், வேறு வழி இல்லை, அதனால் எடுத்தாச்சுங்க. இது வந்து அது பாட்டுக்கு கிடக்கும். இந்த பூண்டு வரும், ரொம்ப நாளைக்கு வருங்க. இதை உரித்து போட்டு நம்ம பூண்டு குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நாட்டு பூண்டு, இதை விட சின்ன சின்ன பூண்டு இருக்குது இல்லைங்களா, அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த பூண்டு இல்லை, இப்போ இந்த பூண்டு தான் கிடைக்கிது. சரி பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பூண்டு இது வந்து 1/2 கிலோ 60 ரூபாங்க. பரவாயில்லையான்னு சொல்லி சொல்லுங்கள். பாருங்கள், கொத்தவரங்காய் இன்றைக்கி வந்து நான் சந்தையில் வாங்கின ஜாமான்கள் வந்து இவ்வளவு தான். இப்போ இதெல்லாம் எடுத்து பக்குவம் பண்ணி வைக்கணும். பக்குவம் பண்ணி வச்சாதான் நான் வந்து 1 வாரத்துக்கு வந்து இதை யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்கள் ஊர் சந்தைகளில் வந்து என்னென்ன காய்கறி என்னென்ன விலைக்கு விற்கிதுன்னு சொல்லி சொல்லுங்கள். கத்திரிக்காயெலாம் பார்த்திங்கன்னா 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிது, உருளைக்கிழங்கு 60 ரூபாய்க்கு விற்கிது, பீட்ரூட்டு 60 ரூபாய்க்கு விற்கிது, கேரட்டு 60 ரூபாய்க்கு விற்கிது. எல்லாமே கொஞ்சம் அதிகம்தாங்க. பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அளவு நான் வாங்கிட்டேன். நான் வாங்கின காய்கறி மாதிரி நீங்களும் சந்தைக்கு போய் காய்கறி வாங்குவீங்களா? உங்கள் ஊரில் என்னென்ன காய்கறி எவ்வளோ விற்கிதுன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு